இந்த படத்தை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது காதல் கிளைமேக்ஸ் பரத் மாதிரி நீங்களுமே அப்படின்னு பைத்தியமாகவே ஆயிடுவீங்க. அதுக்கான பல விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த படம் எதை நோக்கி போகுது, அந்த ஹீரோயின் எதுக்காக இதெல்லாம் பண்ணுது, எதுக்காக அது குண்டு பல்பில் குருவி கூடு கட்டுது, ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியலடா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் மொத்த படமே இருக்கும். ஒரு படம் பார்த்து செம்மையாக இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கணும்ல. இந்த படம் அப்படியே கொய்யால உனக்கு புரியவே விடமாட்டேன்டா, என்னத்தையாச்சும் நீ புரிஞ்சிக்க பாருடா அப்படின்னு சவால் விட்டா மாதிரி தான் இந்த படமே இருக்கும். சிஸ்டர் மிட்நைட் அப்படிங்கிற படம், இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, அமேசான் பிரைமில் இருக்குது. இதில் கதை என்னென்னா, கல்யாணம் ஆகிட்டு புருஷன் வீட்டுக்கு ஹீரோயின் வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனநிலை மாறதோடு சேர்ந்து அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்குதா இல்லை பார்க்குற நமக்கு பைத்தியம் பிடிக்குதா ஒன்றுமே புரியலையே, எதுக்காக இதெல்லாம் பண்ணுதுங்கிற மாதிரி தான் அந்த படம் முழுக்கவே போகும். ஆனால் இந்த படம் வந்து பாதியில் நிறுத்திடும்பா, எப்பா இதுக்கு மேலே முடியல அப்படிங்கிற ஃபீலும் கொடுக்கல. என்னதான்டா சொல்ல வரீங்க, நான் அதை புரிஞ்சுக்கிறேன்டா, கடைசி வரைக்கும் நான் பார்த்து என்னதான் சொல்ல வரீங்க நான் புரிஞ்சிக்காம விடமாட்டேன்டான்னு சவால் விட்டுக்கிட்டே அப்படியே போவோம். எதுக்காக இந்த புள்ள பக்கெட்டை தூக்கி நடுவில் நடந்து போகுது, புருஷனுக்கு இப்படி ஒரு காரியத்தை எப்படி இது பண்ணுது, முக்கியமாக குண்டு பல்பு வச்சு ஒரு சீன் வரும், அந்த ஃப்ரேமே ஒரு 3 நாளைக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதுரா, அப்படிப்பட்ட ஒரு சீன் அது. அந்த சீன்லேருந்து வெளியே வர முடியல. ஸோ இது வந்து பிடிக்குது பிடிக்கலங்கிற ஏரியாக்குள்ளே வராது. புரிஞ்சாதனடா பிடிக்குதுன்னு சொல்ல முடியல, பிடிக்கலன்னு சொல்ல முடியும், புரிய விட்டாதானே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் மொத்த படமும் இருக்கும். ஹீரோயின் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப வியடா இருக்கும். இப்படி ஒன்று பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாரு.